ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சிறு வயதிலே மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி பதிவிலே காண உள்ளோம். ஒரு பெண் கருவுற்று அந்த குழந்தையை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து சில காலத்திலேயே சில குறிப்பிட்ட குறுகிய காலகட்டத்திலேயே யமனின் கைகளில் அந்த குழந்தையை ஒப்படைப்பது என்பது இருப்பதிலேயே மிகவும் கொடுமையான ஒரு நரக வேதனை. இப்படிப்பட்ட நரக வேதனையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றி காண்போம். ஒரு குழந்தை பிறந்து சில நாட்களுக்குள்ளாகவே மடிவது அல்லது சில மாதத்திற்குள்ளாகவோ ஆண்டிற்குள்ளாகவே மடிந்து போவது என்பது பால் அரிஷ்டம் என்று ஜோதிட நூல்கள் சொல்கிறது. பாலகனாக இருக்கும் பொழுதே மடிந்து போவது அல்லது அதற்குள்ளாகவே மடிந்து போவது பால் அரிஷ்டம் எனப்படும். லக்கினந்தேல் 3-6 பாவரெல்லாம் நன்னிலுடனே மரணம். லக்கினத்தில் திக்கென செவ்வாய் நிற்க சசி 8-6 சேர்ந்து சனி கூடில் மரணம். சென்மத்துக்கு 8-6 சசிதான் இருந்து சுபர் நோக்க துலங்கிய 4 என்றே சொல்லிடுவர் நல்லோர். மிக்க செவ்வாய் 7-8 மார்த்தாண்டன் மேவ விளம்புவர் அற்பாயிலென என்று ஜோதிட மூலநூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விருச்சகம், தேல் என்றால் விருச்சகம், விருச்சகம் லக்னமாக அமைய பெற்று அந்த விருச்சகத்திற்கு 3-6 ஆகிய வீடுகளிலே, விருச்சகத்திற்கு 3ஆம் வீடு மகரம், 6ஆம் வீடு மேஷம், இந்த 2 வீடுகளிலும் அனைத்து பாவர்களும் அமைய பெற்றார்களே. ஆனால் அப்படிப்பட்ட கிரக அமைப்பை உடைய அந்த குழந்தைக்கு அற்பாயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்திலே செவ்வாய் அமைய பெற்று லக்னத்திற்கு 8-6 ஆகிய ஸ்தானங்களிலே சந்திரன் நின்று சனியோடு கூடுமே. ஆனால் அப்படிப்பட்ட கிரக அமைப்பை பெற்ற குழந்தைக்கும் அற்பாயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சந்திரனை சுபகிரகங்கள் பார்த்தால் அது சிறப்பு என்றே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சந்திரன் 6-8 ஆகிய துர்ஸ்தானங்களில் மறைய பெற்று சுபகிரகங்களின் பார்வை பெற்றால் அந்த குழந்தை 4 ஆண்டுகளிலே மரணிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கு 7-8 ஆகிய ஸ்தானங்களிலே மார்த்தாண்டன் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் இருப்பாரேயானால் அப்படிப்பட்ட குழந்தைக்கு ஆயுள் அற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேய்ந்த மதி லக்கின கேந்திரத்தில் 8 மேவி சேய் முதலிய பாவரை கூடில் மரிக்கும். சென்மத்தில் ஏய சசிக்கிருவாலும் பாவர் நிற்க 8-4 தீக்கோள்கள் நிற்கலுற்ற சேயும் தாயும் சாமென்றுரைப்பர். சுபகோள்கள் பார்த்திடின் தாயுடன் சீவித்திருக்கும் எனவே சாற்றலாகும். மாய கதிர் பாக்கியத்தில் உற்று சுபர் நோக்காது மறுவ சசி சுபருடனே மண்ணில் மரிக்கும் மண்ணில் அரிட்டமதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சந்திரன் லக்ன கேந்திரங்களில் அமைய பெற்று அல்லது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமைய பெற்று செவ்வாய் முதலிய அதாவது ஒன்றிற்கும் மேற்பட்ட பாவ கிரகங்களோடு செவ்வாய்
முதலிய பாவ கிரகங்களோடு சந்திரன் கூடியிருப்பாரே ஆனால் அப்படிப்பட்ட கிரக அமைப்பை உடைய அந்த குழந்தைக்கு ஆயுள் அற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னத்திலே சந்திரன் அமைய பெற்று சந்திரனுக்கு இருபுறங்களிலும் பாவ கிரகங்கள் அமைய பெற்று லக்னத்திற்கு 8, 7, 4 ஆகிய இடங்களிலே தீய கோள்கள் என்று சொல்லப்படுகின்ற அசுப கோள்கள் நிற்குமே ஆனால் தாயுடன் சேர்ந்து அந்த குழந்தை தாய் இருவருக்குமே உயிருக்கு கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி லக்னத்தில் நிற்கப்பெற்ற சந்திரனை சுபகிரகங்கள் பார்க்குமே ஆனால் தாயுடன் அந்த குழந்தை பிழைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் பாக்கியஸ்தானத்தில் அமைய பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்படாமல் இருந்து சந்திரன் சுபர்களோடு கூடியிருந்தால் அந்த குழந்தைக்கு ஆயுள் அற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை செறி தேல் சென்மமதாய் பெரும் பாவர் கண் முன்னாரிலுற பின்னாரில் நல்லோர் நிற்கில் அரிட்டம் ரவி ஒன்றில் உரிமையுடன் 9 இருந்து ஒருவர் இவரை பாராரேல் அருமையுடன் உதித்திடும் செய்க்கு அரிட்டம் என்ற அறைவாயே அறையும் தகர்த்தேல் சென்மமதாய் அட்டமத்தில் உரைசனியும் நிறையின் சுபர் பார்வையின்றி நிற்கில் அரிட்டம் சென்மத்தில் இறையாங்காரி பாம்பிருக்க 7 சோமன் இருந்திடினும் நரையார் கதிரோன் சேய் கூடினால் 5 நலிந்திருமே என்ற பாடல்கள் மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புகழ்மிக்க விருச்சகம் லக்னமாக அமைய பெற்று ஒரு ஜாதகத்திலே 12 கட்டங்கள் இருக்கும். லக்னம் முதலாக வைத்து 12 கட்டங்கள். இந்த லக்னத்திலிருந்து முதல் 6 கட்டங்களிலே பாவகிரகங்கள் விருச்சகம் லக்னமாக அமைந்து முதல் 6 கட்டங்களிலே பாவகிரகங்கள் அனைத்தும் நிற்க பெற்று அடுத்த 6 கட்டங்களிலே சுபகிரகங்கள் அமைய பெற்று இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த குழந்தைக்கு அரிட்டம் அதாவது அற்பாயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூரியன் லக்னத்தில் அமைந்து அல்லது லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டில் அமைய பெற்று ஒரு கிரகம் கூட இவரை பார்க்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கும் ஆயுள் அற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மேஷம் விருச்சகம் லக்னமாக அமைய பெற்று இந்த லக்னத்திற்கு மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய லக்னங்களுக்கு 8ஆம் வீட்டிலே சனி அமைய பெற்று சுபகிரக பார்வை இல்லாமல் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட கிரக அமைப்பை உடைய குழந்தைகளுக்கும் ஆயுள் அற்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து லக்னத்தில் சனி பாம்பு என்று சொல்லப்படுகிற ராகு கேது இவைகள் அமைய பெற்று லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே சந்திரன் அமைய பெற்று சூரியனோடு செவ்வாய் ஒரு ராசியிலே கூடியிருப்பாரே ஆனால் இது போன்ற கிரக அமைப்பை உடைய குழந்தைகளுக்கும் ஆயுள் அற்பம் என்று மூல நூல்களிலே பாடல் இருக்கின்றது. அன்பர்களே, இப்பதிவிலே பாலரிஷ்டம் பற்றி சில கிரக அமைப்புகளை கண்டோம். இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்பர்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய பதிவுகளுக்கு லைக் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.